ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரிசி பை எடுத்திருக்கேங்க. இதை நான் காமிக்கிற மாதிரி 23 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மேலே இருந்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கீழ் போர்ஷன் நமக்கு வேண்டாங்க, மேல் போர்ஷன் நமக்கு வேணும். கீழ் போர்ஷன் மட்டும் வேண்டாம். கரெக்டாக 23 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே இருந்து 2 இன்ச் இப்போ நான் காமிக்கிற மாதிரி 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் ஷேப்பில் மார்க் பண்ணி அதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாக்ஸ் ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 சைட்லேயுமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 2 பீஸாக நம்ம எடுத்துக்க போகிறோங்க. சைடில் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு அரிசி பை நமக்கு 2 பீஸாக கிடைக்கும். 2 சைட்லேயுமே ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி தான் நமக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நான் காமிக்கிற மாதிரி இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இதுக்கு மேலே அதை போட்டு இந்த ஒரு ஓரம் அப்படியே சேர்த்தி வச்சு இந்த ஒரு பக்கம் மட்டும் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா நான் ஒரு வேஸ்ட்டு துணி தான் எடுத்திருக்கேன். அந்த அரிசி பையை விட இந்த துணி கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக நமக்கு லென்த்து வேணுங்க. இந்த மாதிரி அதிகமாக இருக்க மாதிரி வச்சுட்டு ஓரமாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அரிசி பையில் மேலே எப்படி இருக்குமோ அதே மாதிரி துணியும் எக்ஸ்ட்ராவாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த 2 ஓரத்துலேயும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஓரம் அப்படியே வச்சு அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக அந்த எண்டிங் வரைக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இது டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ டபுளாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிற மாதிரி இங்கே இருந்து இது வரைக்கும் 2 ஓரத்துலேயுமே 2 சைட்லேயுமே ஜாயின் பண்ணணும். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே நம்ம கட் பண்ணோம்ல பாக்ஸ் ஷேப்பில், அதை இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி பார்த்து இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மேலே இந்த ஓரத்துலேருந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி அந்த ஓரத்துலேருந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நடுவில் தான் நமக்கு வேணும். நடுவில் பார்த்திங்கன்னா இப்போ 4 இன்ச் இருக்கும். அதை கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உயரமும் 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 4 ஓரத்துலேயுமே 4 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணி இப்போ ஸ்கேல் வச்சு அதை அப்படியே லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பாக்ஸ் ஷேப்பில் ஷேப்பில் இருக்கும் பாருங்கள். இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏற்கனவே இந்த துணியை நம்ம 2ஆக மடிச்சிருந்தோம் பார்த்திங்களா, ஈவனாக கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. 2 சைடுமே ஒரே மாதிரி வச்சுட்டு இப்போ ஈஸியாக ஒட்டுக்காவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 துணியும் ஒட்டுக்கா வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாங்க. கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க. அப்புறம் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஓரமும் அந்த ஓரமும் ஒரு குட்டி நாட்சஸ் போட்டுக்கோங்க. இந்த ஓரமும் அந்த ஓரமும் சின்ன கட் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ எதுக்காக இந்த கட் கொடுத்தோன்னா நம்ம இந்த 3 ஓரமும் அப்படியே மடித்து தைக்க போகிறோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. அந்த அரிசி பையும் துணியும் சேர்த்தி இந்த 3 ஓரமும் தைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு எடுத்துகிட்டு இந்த ஒரு ஓரம் மடித்து 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு ஓரம் அப்படியே தைச்சிக்கலாங்க. அப்புறம் நம்ம சைடில் கட் கொடுத்தோம்ல, அப்போ சென்டரில் இருக்க அந்த பீஸையும் மடித்து இன்னொரு ஓரம் தைச்சிக்கலாம். இதே மாதிரி 3 ஓரமும் தைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் எப்படி ஸ்டிச் பண்ணமோ சேம் அதே மாதிரி தான் இன்னொரு சைடும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ 2 சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஒரு ஓரம் பார்த்திங்கன்னா இதை அப்படியே ஒரு 1.5 இன்ச்சுக்கு, அதாவது நம்ம ஃபோல்டு பண்ணோம்ல அதிலேருந்து ஜஸ்ட்டு இன்னொரு ஆஃபாக ஃபோல்டு பண்ணணும், அவ்வளோதான். இந்த பிசுரெல்லாம் தெரியாத மாதிரி ஒரு ஓரம் ஜஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இதை அப்படியே 1.5 இன்ச்சுக்கு அப்படியே மடிச்சுக்கோங்க. மடித்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஓரமாக அப்படியே தைச்சி எடுத்துருங்க. இப்போ இந்த பக்கம் பண்ண மாதிரி தான் இன்னொரு சைடும் சேம் அதே மாதிரி தைச்சி எடுத்துக்கணும். இதே மாதிரி 2 சைட்லேயுமே நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் இப்போ 2 சைடு தைச்சிட்டோம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் 2 சைடு இதே மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல சைடு வெளியே திருப்பிடலாம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கட்டைப்பையில் இருக்குள்ள ஸ்டிக்கு அதை தான் உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, நம்மளே வீட்டில் செஞ்ச சூப்பராக ஒரு கட்டைப்பை ரெடி ஆயிடுச்சு. வெறும் வேஸ்ட்டு துணி அப்புறம் அரிசி பை மட்டுமே வச்சு நம்ம யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கடையில் கொடுக்குற கட்டைப்பையெல்லாம் ரொம்ப சீக்கிரம் வர்றது இல்லைங்க. சீக்கிரம் ஃபேட் ஆகிடுது, கிழிஞ்சிருது. இதை நம்மளே வீட்டில் துணியில் பண்ணது அவ்வளோ சீக்கிரம் கிழியாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.